மகர ராசி அன்பர்களே, அனுகூலமான நாள். எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்று கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும். புதிய முயற்சிக்கு வாழ்க்கைத் துணையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். வாழ்க்கைத் துணை வழி உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும். உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த சுப செய்தி கிடைத்து மகிழ்ச்சி தரும். வியாபாரம் வழக்கம் போல நடைபெறும். குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும். அனாவசிய செலவுகளை குறைக்க பாருங்கள். திடீர் பயணங்கள் இருக்கும். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் வேலைச்சுமை இருக்கும். தடைகளை தாண்டி முன்னேறும் நாள். தகராறு செய்யும் நடத்தையை கட்டுப்படுத்துங்கள். அது உங்கள் உறவுகளை நிரந்தரமாக பாதிக்கும். திறந்த மனது மற்றும் பிறரிடம் உள்ள தவறான கருத்தை கைவிடுவதால் இதை நீங்கள் வெற்றி கொள்ளலாம். நீங்கள் திருமணமானவர்கள் என்றால் இன்று உங்கள் குழந்தையை தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்த வேண்டும். எனினும் நீங்கள் அவ்வாறு செய்யவிட்டால் உங்கள் குழந்தையின் உடல்நலம் பாதிக்கப்படும் மற்றும் அவர்களின் உடல் நலத்திற்காக அதிகமாக பணம் செலவழிக்கக்கூடும். நண்பர்களும் துணைவரும் உங்களுக்கு சௌகரியத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருவார்கள். மற்றபடி இது டல்லான மெதுவான நாள். ரொமான்ஸ் உற்சாகமாக இருக்கும். எனவே நீங்கள் காதலிப்பவரை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாளை சிறப்பானதாக ஆக்குங்கள். நாள் முடிவில் இன்று நீங்கள் உங்கள் வீட்டின் மக்களுக்கு நேரம் கொடுக்க விரும்புவீர்கள். ஆனால் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டிற்கு நெருக்கமான ஒருவருடன் நீங்கள் வறுக்கப்படக்கூடும். மேலும் உங்கள் மனநிலை பாதிக்கப்படலாம். உங்கள் துணை இதுபோல அற்புதமாக இதுவரை இருந்ததில்லை. உங்கள் அன்புக்குரியவரிடமிருந்து நீங்கள் இன்று ஒரு இனிய சர்ப்ரைஸை எதிர்பார்க்கலாம். இன்று உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நபரின் குறை ஏற்படக்கூடும். உத்திராடம் 2, 3, 4. சங்கடங்களை சந்திக்கும் நாள். எதிர்பாராத செலவு ஏற்படும். வாகனம் பழுதாகி சங்கடப்படுத்தும். திருவோணம். உங்கள் செயல்களில் நெருக்கடி ஏற்படும். எதிர்பார்ப்பு இழுபறியாகும். மனம் குழப்பமடையும். இன்று யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். அவிட்டம் 2, 1. எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. அவசர வேலைகளை போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கும். வரவு செலவில் கவனம் தேவை.